இங்க ஊத்த நீயா? ஒரு 40 பக்கம் நோட்டு கொடு. இந்த முகத்தை தொடச்சுக்க, தலைய வாரிக்க. நான் யார மாமான்றனோ மாமான்னு கூப்பிடு, யார மச்சான்றனோ மச்சான்னு கூப்பிடு. சரி. அப்பா சௌக்கியமாமா? எந்தப்பா? உங்க அப்பா தான். அம்மா சௌக்கியமா? ஏண்டி உங்க அப்பா செத்து 2 வருஷம் ஆகுது, உங்க அப்பா சௌக்கியமான்னு கேக்குறாரு? அதானே. மச்சான் சௌக்கியமா? மாமா சௌக்கியமா? மச்சான் சௌக்கியமா? மாமா சௌக்கியமா? என்னையா இது? நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க, உன்னை மாமாங்கிறான் உன்னை மச்சாங்கிறான். யார் யாருங்களா? உஷாரு, புரியுது. டேய் 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 கொஞ்சம் குடுறா. கொஞ்சம்டா டேய், கொஞ்சம் குடுடா. அப்பா தர மாட்டேப்பா. மாமா சௌக்கியமா? யாரா நீங்க? நான் கன்ஃபார்ம் முன்சாமாவா? ஆமாமா. ஓ கன்ஃபார்மா முன்சாமான? எப்போ நீங்க? நாங்க எப்போ வந்துட்டோம், இப்பதான் உங்களை பாக்குறேன். என்ன மாணிக்கம், எப்ப நீ ஊர்ல இருந்து வந்த? நீ காலையில வந்த. கன்ஃபார்மா முன்சாமா? வணக்கங்க. நம்ம கன்ஃபார்ம் மக முன்சாம மக. வணக்கங்க தம்பி. நம்ம கன்ஃபார்ம் மக முன்சாம மக. வணக்கங்க. ஏங்க நீங்களா ரெடியா? நாங்க ரெடி. சாப்பிடவும் ரெடிப்பா. ஓடியாங்க ஓடியாங்க, சோறு ஓடாங்க, ஓடியாங்க ஓடியாங்க. அப்பா எனக்கு போடுங்க. நாமெல்லாம் கல்யாண வீட்டுக்காரங்கடா. கவனிப்போ. ஏங்கா உன் வீட்டுக்காரரு யாரையோ 2 பேரை கந்தசாமி மாவன் முனுசாமி மாவன் கூட்டிக்கிட்டு அலையறாரு. யார் அவனுங்க? ஏங்க யார் அந்த 2 பேரு? கந்தசாமி மகன் முனுசாமி மகன்? ஆமா. எந்த கன்சாமி மக, எந்த முனுசாமி மக? இரு வரேன். நீ எந்த கந்தசாமி மக? எத்தனை பந்திரா முடிஞ்சு? 2. சாப்பிட்டவெல்லாம் கம்பி நீட்டுறதுக்கு முன்னாடி எடு. கூப்பிடு. சூரக்கோட்டை கோயிந்தசாமி 500 ரூபா. சத்தமா கூப்பிடு. சூரக்கோட்டை கோயிந்தசாமி கல்யாணத்துக்காக 500 ரூபாய். தியாகராஜன் மறந்துடாத. பாலு 20, மூர்த்தி 150, 150, சௌந்தரி 20. இந்தாங்க. இருமா இருமா, பையன் எழுதலாம். தேவி 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 20. என்ன கூட்டம்? மாப்பிளைக்கு மொய் எழுதுறாங்க. மாப்பிளையோட மச்சான். மாப்பிளையோட மச்சான் என் பையயா? அண்ணா சிக்கல்ண்ணே. சிக்கல் எவ்வளவு ரூபா? ஐயோ சிக்கல்ண்ணே. ஐஸ் மாமா கன்சாமனே கூப்பிட்டியா? உங்க கையெழுத்து எப்படி இருக்கும்? என்ன பொருளே குண்டு குண்டா இருக்கும். கொஞ்சம் இதை எழுதுறீங்களா? எழுதுறேன். நீங்க உங்களுக்கு ஐஸ் வாங்கதா? எனக்கு ஐஸ் வாங்குவா. அதுக்கா இவ்வளவு? ஆமா. ரைட் வா. இவர்கிட்ட சொல்லுங்கம்மா. சரிங்க. எல்லாரும் சொல்லுங்க. அதோ ஐயோ நான் இல்ல, அங்க ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். அந்த முடிக்கலாம் பாருங்க, அங்க பாருங்க. ஐயா வந்துட்டா. இந்தா துண்டியா? தேங்க நல்லா இருக்குல்ல, பூட்டு நல்லா இருக்க. எங்க ராவணது? இது பாண்டியன் வீடு. அதெல்லாம் ராஜனோட சரி. யார் அந்த தாடிக்காரரு? ஓ அண்ணனோட தாத்தாவா இருக்கும். தலப்பா கட்டிருக்காரு. அண்ணனோட அப்பாவா இருக்கும். அது என் மாமன். அதுக்கு பக்கத்துல என் சித்தப்பன். அதுக்கு பக்கத்துல என் பொண்டாட்டி. அதுக்கு பக்கத்துல என் சின்ன வீடு. ரொம்ப அழகா இருக்காங்க. செருப்பு பிஞ்சு. என் ஃப்ரெண்டுங்க 2 பேர் இதை கேட்டானுங்க, உன் தோலை உரிச்சிருவானுங்க. இருடா தண்ணி கொண்டாரு. பெரியாரும் பாரதியாரும் சினிமால 2 டூயட் பாடி ஃபைட் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க எல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க.
அண்ணே உன் தங்கச்சியை பத்தி தெரியாம சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருந்தேன். சரி சரி சொல்லிட்டேன்ல விடு. எனக்கு விக்கல் நின்னு போச்சு. நின்னு போச்சா? இப்பதானா நீ அவசியமா தண்ணி குடிக்கணும், இல்லன்னா இதோட எதனா பெருசா வந்துடும். தண்ணி என்ன மஞ்சளா இருக்கு? இந்த லைட் வெளிச்சத்துக்கு இப்படிதான் இருக்கும். குடி குடுறாங்க. வக்கீலே மாட்டிக்கிட்டா, வகையா மாட்டிக்கிட்டா, என் மாட்டிக்கிட்டா, வக்கீலே மாட்டிக்கிட்டா, மாட்டிக்கிட்டா ரெண்டு. மாட்டிக்கினானா? இல்லைங்க, மார்க்கெட்டுக்கு போனா அதான் அவன் மாத்தி சொல்றான். மன்மதனிலையை ஒன்றார். அறிவில்ல உனக்கு? ஐயா கை வச்சுட்டா. என்ன கை வச்சுட்டா? விடாதீங்க அவரை. இதுக்கிட்டே பசங்க வராங்க. அடியா சொல்லாதீங்க, வந்து அடிச்சு கையில ஒரு இளம் தாய் குளத்து மேல கை வச்சான் பாட்டி. வந்து போடு. அடிக்காதீங்க. சொல்ல மாட்டேன். வண்டி போயிட்டு நிறுத்துங்க நிறுத்துங்க. ஐயோ நான் வக்கீலு. அடுத்தவன ஜாமீன் எடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போறீல்ல? பின்ன என்ன போஸ்ட் ஆபீஸ்க்கு போவாங்க? ஏய். ஆமா போவேன். இப்ப உன்ன ஜாமீன் எடுக்க பொண்டாட்டி வர சொல்லு. அட பாவீங்களா, நான் அடுத்த வாரம் அரசாங்க வக்கீலாக போறேன். அதுக்குள்ள என் பொழப்ப கெடுத்துறாதீங்களா பாவீங்களா. ஒளிஞ்சு போற விட்டு தொலைங்க சார். சும்மா இருங்க. இவனெல்லாம் கம்பிக்கு பின்னாடி வச்சுதான் சரிப்பட்டு வருவானுங்க. போற விடுங்க சார். இந்த ஆள பெரிய மனுஷன் விட்டோம்னா நாளைக்கு பஸ்ல ஏற பெரிய மனுஷன் இடுப்புல ஆரம்பிச்சிருவான். இவன் எழுதியாவது வாங்க. வக்கீல் சார் எழுதித்தான் கொடுத்துருங்களேன். எழுதியா? வக்கீல் வரதராஜன் எழுதி கொடுத்தது. இனிமேல் 5 வயது பெண் குழந்தையிலிருந்து 50 வயது தாய்க்குள்ள வரை இடிக்கவே மாட்டேன். 51னா ஐயோ அதுக்கு அடிப்பானுங்க. உருவிட்டாங்களா? இதுக்கு எத்தனை வயசு இருக்குங்க? ஐயோ இப்பதான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். தங்கச்சி சிங்கப்பூர் ஆபீஸ் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கொலாபரேஷன்ல இவர் ஒரு பார்ட்னர். ஏங்க சிங்கப்பூர்ல இருந்து பிளைன்ல வந்தீங்க? இல்ல சைக்கிள்ல வந்தேன். ரொம்ப தமாஷா பேசுறீங்க. சிங்கப்பூர் ஜட்டி வச்சிருக்கீங்களா? போட்டிருக்கேன். குளிச்சு 3 நாளாவது. கழட்டி கொடுக்கவா? ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து வந்துடக்கூடாது, உடனே கையேந்திருவீங்களே. பிளாடி வாட்ச்மேன். வாட்ச்மேன் இல்லைங்க, பியூன். ஓ பை த பை. இங்கே இருங்க, பிரின்சிபால பாத்துட்டு வரேன். டேய் அது இந்த காலேஜ் கட்டணரோட செலடா. ஐயோ அது இல்ல, உள்ள உள்ள. நான் ரத்த பரிசோதனை நிலையத்தை பாத்துருக்கையா? நான் ஒரு ஆளை ஒரு தடவை பார்த்தேன், என் ஜென்மத்துல மறக்க மாட்டேன். உடனே பிளட் டெஸ்ட் அனுப்பி வை. யாரு அவன்? மாப்பிளையோட மச்சான். யோ மாப்பிளையோட மச்சான் என் பையன்யா. வாண்ணே, பிரின்சிபால் உன்னை கூப்பிடுறாரு. இல்லம்மா ஒரு போன் பண்ண. எங்கடா பண்ண? அம்பத்தூர். அமெரிக்கா அமெரிக்கா. ஆமாமா வெளில போய் அமெரிக்கா போன் பண்ணிட்டு வந்து. அமெரிக்காவுக்கு தானே? பிரின்சிபால் ரூம்லயே போன் இருக்கு, அங்கே பேசுறேன். இல்லம்மா வெளில போன சீப்மா. டேய் டேய் போன சுத்த முடியாது. நில்லுங்க சார். எங்க போறீங்க? உனக்கு சிங்கப்பூர் ஜட்டி வேணும்னு சொன்னீங்கல்ல? வேணாம் சார், கப்படிக்க. உங்களை பிரின்சிபால் நல்லா கவனிக்க சொல்லிருக்காரு. உட்காருங்க சார், உட்காருங்க சார். இல்ல சார், இவர்தான் எங்க அண்ணன். அண்ணே, இவங்கதான் எங்க வைஸ் பிரின்சிபால். வணக்கம். வணக்கம். மிஸ்டர், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. சார், ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு. பிரின்சிபால், இன்னைக்கு உன்னை ஒரு கை பாத்துடுறேன். பிரின்சிபாலையா, ரத்த பரிசோதனை கிளினிக்ல இருந்து போன் வந்திருக்கு, அவசரமா பேசணுமா? ஹலோ, ரத்தலாம் டெஸ்ட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுங்க.
சுகரு இல்லங்க பிரஷரு அது இல்லங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா என்ன ஆனா? உங்களுக்கு ரத்தத்துல எய்ட்ஸ் இருக்குங்க. ஹலோ ஹலோ போயிட்டாரா? நீ எவ்வளவு வச்சிருக்க? என்கிட்ட நயா பைசா கிடையாது. பாக்கெட்ட சுத்தமா தொடச்சி வச்சிருக்கேன். என்கிட்ட இருக்கிறது இந்த பெயிண்ட் பொறுப்பும் இந்த 100 ரூபா நோட்டும் தான். நீயே வச்சுக்கிட்டு சமாளி. அங்க என்ன கூட்டமா இருக்கு? இதனையா சுத்த அசிங்கமா இருக்கு. எது ஆச்சுங்க? பைத்தியக்காரமா காரியமா இருக்கையா? பைத்தியக்காரத்தனம் பேசாத. ஏயா சாமி பேரை சொல்லி ஏன் அப்படி கூத்தடிக்கிறீங்க? யோ அநாகரிகமான காரியமா இருக்கையா? பூசாரி சொன்னது செஞ்சுதான் ஆகணும். காட்டு மராட்டத்தனமான காரியம் அப்பா, விட்டுப்பா. இல்லம்மா. இந்த ஊர் வழக்கையா இது? என்னங்க இங்க தகராறு? கேட்டீங்களா சார் அநியாயத்தை? என் பொண்ணு இந்த காரை அந்த மரத்து மேல மோதிட்டா. யோ இன்னொரு வாட்டி மரங்கறன்னு சொன்ன கெட்ட கோவம் வரும் பாத்துக்க. இது எங்க ஊர் குலதெய்வம். ஊருக்காத்த மாரியாத்தாயா. விடாதீங்க அவனை. சும்மா தகராறு பண்ணிட்டே இருக்கான். ஆமா, சும்மா தகராறு பண்ணிட்டு இருக்கான். அமைதியா இருக்கு. அண்ணே இது எங்க குலதெய்வம். அந்த பொண்ணு காரை கொண்டு வந்து ஆத்தா மேல மோதிருச்சு. அதனால ஆத்தா கோச்சுக்கிட்டு பூசாரி மேல சாமியா வந்து பரிகாரம் கேக்குது. ஆடோ கோழியா கேட்டா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட வேண்டியதானே? அட ஆடு கோழி இல்லீங்க. 5000 10,000 கேட்டா கூட கொடுத்து தொலைக்கலாமே. வேற என்ன கேக்குது? இங்க பாருங்க, இந்த பொண்ணு வந்து ஆத்தா மேல மோதிருச்சு. அதனால இந்த பொண்ணே வந்து முழு நிர்வாண பூஜை நடத்தினா தான் ஆத்தா அடங்குன்னு சொல்லிருச்சு. அப்ப ராத்திரி இருந்து ரசிச்சு பாத்துட்டு போலாமா? யோ பூஜை பண்ணும்போது அங்க பூசாரியை தவிர யாரும் இருக்க கூடாது தெரியுமா? அப்படிப்பட்ட பூசாரி யார் அது? இந்த தேவாங்க சாமியார் நான் எங்கேயோ பாத்துருக்கனே. என் கூட பிப்பாய்ட் கேஸ்ல ஜெயில ஒன்னா இருந்தான். நீங்களாவது சொல்லுங்க சார். நீங்க வேற. இந்த ஆத்தா தாங்க எனக்கும் குலதெய்வம். நம்ம அணியா இவரு. ஜனங்களே, ஆத்தா கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். கேட்கட்டுமா? கேளுங்க, தாராளமா கேளுங்க. ஊருகாத்த மாரியம்மா, இந்த பிரச்சனையை நீதாம்மா முடிச்சு வைக்கணும். அம்மா, உன் பக்தா நான் கேக்குறேன். நீயே வந்து பதில் சொல்லுமா? ஆத்தா வந்துருச்சு, ஆத்தா வந்துருச்சு, ஆத்தா வந்துருச்சு. ஆமா, ஆத்தா வந்துருச்சு, ஆத்தா வந்துருச்சு. யோ, நம்ம ஊர் ஆத்தா ஆளு உண்டு. ஊராத்த மாரியாத்தா. நான் தானே உண்மையான ஆத்தா. நான் தாண்டா ஊர்வத்த மாரியாத்தா. என்ன இது ரெண்டாவது ஆடுது? ஆமா, ரெண்டாவது ஆடுது. பொது ஜனங்களே கவனமா கேட்டுங்க. நல்ல கட்டபார வரவ கட்டலாம் ரெடி பண்ணி வச்சுங்க. இப்ப நான் ஒரு போட்டி வைக்க போறேன். அதுல உண்மையான ஆத்தா யாரு நான் கண்டுபிடிச்சிருவேன். பொய்யான ஆத்தாவ வரவ கட்டலையே நீங்க பின்றீங்க. வாங்க. ஐயோ மாட்டி விட்டுட்டாரு. என்ன பண்ணி வைப்பானோ? பெரிய பெரிய கடப்பார கம்பெல்லாம் வச்சிருக்காங்களே. மாரியாத்தா நீ என்ன காப்பாத்தணும். இத பாருங்க, என் பாக்கெட்ல இருக்கிற பொருள் எடுத்து உங்க கையில கொடுத்துறேன். சரி. உண்மையான ஆத்தாவா இருந்தா சொல்லணும்ல? சொல்லணும்ல. துண்டு பிடிங்க. என் கையில இருக்கிறது என்ன? பழைய பூசாரியாத்தா நீ சொல்லு. சுருட்டு கட்டியா? புது மாரியாத்தா இப்ப நீ சொல்லு. உன் கையில இருக்கிறது 100 ரூபீஸ் 100 ரூபா நோட்டுடா. ஆமா 100 ரூபாய். அடுத்தது கேளுங்க. இந்த துண்டுக்குள்ள என்ன இருக்கு? வெற்றி பேட்டி. என்னவா? அதான்டா பெயிண்ட் பொறுப்பு. போதுமா? நாத்தாங்கிற பொறுப்பு. போலியாத்தா